நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே இருக்கக்கூடிய நடக்கல்லூர் பகுதியில் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டு வருகின்றன. இது குறித்து விரிவான தகவல்களோடு நமது செய்தியாளர் சரவணன் நேரலையில் இணைகிறார். சரவணன், இந்த குப்பைகள் கொட்டப்பட்டதுக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து எதுவும் மக்கள்கிட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கா? இந்த பிரச்சனை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? எவ்வளவு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுது? வணக்கம். நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் அருகே இருக்கக்கூடிய இந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கேரள அரசுக்கு சொந்தமான அரசு மருத்துவமனை, அதாவது அரசு புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து மருந்துகள், சிரஞ்சிகள் மற்றும் மருந்து பாட்டில்கள், அது மட்டுமில்லாமல் நோயாளிகளின் ரகசியம் காக்கப்பட வேண்டிய அந்த மருத்துவ தரவுகள் என அனைத்துமே தற்பொழுது நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் அருகே இருக்கக்கூடிய இந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் நிற்கக்கூடிய இந்த நடுக்கல்லூர் பகுதி என்ன இடம் என்று பார்த்தோமேனால் மேய்ச்சலுக்கு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த இடம் பகுதி முழுவதுமே தற்போது கால்நடைகள் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இங்கு கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகளை கால்நடைகள் தெரியாமல் உண்கும் போது அதற்கு நோய் தொற்று பரவக்கூடிய ஆபத்து ஏற்படுவதாகவே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சுற்றிலும் சுமார் 500-600க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. நாம் அந்த காட்சியை இங்கு நேரடியாகவே காணலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கேரள அரசுக்கு சொந்தமான அந்த புற்றுநோய் மையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அனைத்து கழிவுகளும் நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் அருகே இந்த குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறையில் மிகவும் ரகசியம் காக்கப்பட வேண்டிய நோயாளிகளின் தரவுகள் மற்றும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்து வகைகள், மேலும் தற்போது அந்த நோயாளிகளின் உடல்நிலை, இது போன்ற முக்கியமான விஷயங்கள் அடங்கிய அந்த ஓபி சீட் வரைக்கும் அனைத்து விதமான மருத்துவ கழிவுகளும் இந்த இடத்தில் குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருப்பது தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விஷயம் அறிந்த நெல்லை மாவட்ட பாஜகவினர் தற்போது சம்பவத்துக்கு நேரில் வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்து நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் தேசங்களோட நேரையும் தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நடுக்கல்லூர் பகுதியில் குவியல் குவியலா மருத்துவ கொட்டப்பட்டிருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல, இது இங்க நீங்க மேய்ச்சல் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் கிட்ட நீங்க இப்ப கேட்டீங்கன்னா இது ஒரு மாசமாவே இது நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மாசமாவே இது இது இந்த பெனாமனா ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முதலிய பல வருஷங்களாவே மாமிச கழிவையும் இங்க பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னு கேரளால இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து கனிம வளங்கள் சுரண்டப்படுது. இங்க இருந்து ஃபுல்லா ராத்திரி நீங்க ராதாபுரமோ இல்ல தென்காசி பக்கத்துல பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வண்டி நின்று அங்க இருந்து லோடு எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்து நமக்கு இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் கழிவுகள், இது மெடிக்கல் டிஸ்போஸ் பண்றதுக்குன்னு சில சட்டன் கைட்லைன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓப்பனா அதுக்கெல்லாம் செலவாகும்னு சொல்லிட்டு இங்க ஓப்பனா போட்டுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லா மேய்ச்சல் இடம், கால்நடைகள் மேய்க்கிற இடம். பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல மழை நேரத்துல இருக்கிற தண்ணினாலதான் அவங்க வருஷம் முழுக்க அந்த தண்ணி குடிப்பாங்க. இது ஃபுல்லாவே மாசுபட்டு போச்சு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இவ்வளவு தூரம் இந்த இடம் நீங்க பார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். இவ்வளவு தூரம் ஒரு பல ட்ரக் உள்ள டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாசக்கணக்கா டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம சைட்லயும் இங்க செக் போஸ்ட் இருக்கு, கேரளா சைட்ல செக் போஸ்ட் இருக்கு. நீங்க தேவையில்லாம இங்க இருந்து கேரளாவை கிராஸ் பண்ணி நீங்க எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஊசி கூட அங்க இருந்து கொண்டு வர முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய பெரிய ட்ரக் இவ்வளவு மோசமான கழிவுகளை இங்க தட்டி விடுறதுக்கு இது தமிழ்நாடு அரசுல சில அதிகாரிகள் உடந்தையா இருந்திருக்காங்களா? இவ்வளவு நாள் ஆகியும் கூட இது ஒரு வாரமா இதை தேடப்பட்டு இருந்து கூட இப்போ வரைக்கும் எந்த வண்டியெல்லாம் இதுல ஈடுபட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சிசிடிவி பாக்குறாங்க, வைக்காங்க. ஒரு வாரமா காவல்துறையும் இதை கண்டுபிடிக்கலன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களோட கோரிக்கை, உடனடியாக சம்பந்தப்பட்ட எந்தெந்த வண்டிகள் வாகனங்கள்லாம் இதுல ஈடுபட்டிருக்கோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அதை பறிமுதல் பண்ணணும். ரெண்டாவது, எங்க மாநில தலைவர் சொன்ன மாதிரி அதுக்கு உரிய ஒரு நடவடிக்கை இல்லை என்றால் இந்த கழிவெல்லாம் நாங்க லாரியில போட்டு ஜனவரி 2025 ஃபர்ஸ்ட் வீக்ல நாங்க இந்த வண்டியில ஃபுல்லா ஏத்திட்டு போய் நாங்க கேரளால போய் டம்ப் பண்றோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கு ஏற்படுற ஒரு 2 மாநிலத்துக்கு இடையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா அதுக்கு உள்ள ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல இருக்கும். அதுல இருக்கிற லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வர்றது கவர்மெண்ட்டுக்கு தான் அதுக்கு பொறுப்பா இருக்கும்னு உங்க மூலமா நான் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது சும்மா அப்படியே மியூட் ஸ்பெக்டேட்டரா உட்கார்ந்துக்கிட்டு எங்க ஏரியா இது பாலா போறது நாங்கள் இங்க இந்த பகுதியில வேடிக்கை பார்க்க முடியாது. உடனடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க மூலமா கேட்டுக்கிறோம்.
நெல்லை மாவட்ட பாஜக தலைவர் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் பகுதியில் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குவியல் குவியலாக கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கேரளாவில் இருந்து ஒரு லாரிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டுமானால் 2 வழித்தடங்கள் இருக்கின்றன. ஒன்று குமரி மாவட்டம் களியக்காவிலை, மற்றொன்று தென்காசி மாவட்டம் புலியரை. இந்த 2 பகுதியிலுமே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அந்த வாகன தணிக்கை செய்யக்கூடிய அந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்படி கேரளாவில் இருந்து இவ்வளவு குவியல் குவியலான மருத்துவர்கள் எப்படி தமிழ்நாட்டிற்குள் அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நடுக்கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் மேய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் என்பதால் பல விவசாயிகள் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக அரசு விரைந்து இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் என்ற மாதிரி முக்கியமான கோரிக்கை இப்பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.